குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். தமிழகத்தில் உள்நாடு மற்றும் வெளிநாடு முதலீடுகளை ஈர்க்கும் பணியில் கைடன்ஸ் எனப்படும் அரசு வழிகாட்டி நிறுவனம் செயல்படுகிறது. இதன் தலைமை அலுவலகம் சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள தனியார் நிறுவன கட்டடத்தில் 11வது தளத்தில் வாடகைக்கு செயல்படுகிறது. தகவல் தொழில்நுட்ப துறையின் கீழ் செயல்படும் எல்காட் நிறுவனத்தின் தலைமை அலுவலகம் எழும்பூரில் உள்ள தனியார் கட்டடத்தில் 9வது தளத்தில் செயல்படுகிறது. இதேபோல மின் ஆளுமை முகமை, அரசு கேபிள் டிவி நிறுவனம், டான்பினட் எனப்படும் தமிழக கண்ணாடி இழை வலையமைப்பு நிறுவன அலுவலகங்கள் அண்ணா சாலையில் வாடகைக்கு செயல்படுகின்றன. வழிகாட்டி நிறுவனம் எல்காட் மாதந்தோறும் வாடகைக்காக தலா சராசரியாக 20 லட்சம் ரூபாய் செலவு செய்கின்றன. அவற்றுடன் மற்ற நிறுவனங்களும் சேர்ந்து மாதந்தோறும் 1 கோடி ரூபாய் வரை செலவு செய்கின்றன. இதனால் அரசுக்கு ஆண்டுதோறும் வாடகைக்கே அதிகம் செலவாகிறது. இதுகுறித்து அரசு நிறுவனங்களின் பணியாளர்கள் கூறியதாவது: சென்னையில் அரசுக்கு சொந்தமாக பல காலி இடங்கள் உள்ளன. தனியார் நிறுவனங்கள் அதிக விலை கொடுத்து மனைகளை வாங்கியும் பழைய கட்டடங்களை வாங்கி இடித்தும் புதிதாக அலுவலகம் அமைக்கின்றன. ஆனால் முக்கிய அரசு நிறுவனங்களுக்கு சொந்த கட்டடங்கள் இல்லை. 1 வருட வாடகைக்கு அந்த நிறுவனம் செலவிடும் தொகையில் சொந்த கட்டடத்தை கட்டிவிடலாம். சென்னை கோடூர்புரத்தில் அரசுக்கு சொந்தமான இடங்கள் உள்ளன. அங்கு பழைய கட்டடங்களில் சிலவற்றை இடித்து 10 முதல் 15 மாடிக்கு புதிய கட்டடங்களை கட்டலாம். அங்கே வழிகாட்டி நிறுவனம் எல்காட் உட்பட பல அரசு அலுவலகங்களையும் செயல்பட வைக்கலாம். இதனால் அரசுக்கு செலவு குறையும். குறைந்த வாடகை வசூலித்து கட்டடத்தை பராமரிக்கலாம். ஒரே கட்டடத்தில் பல அரசு அலுவலகங்கள் செயல்படும் பட்சத்தில் அதன் சேவைகளை பெற விரும்பும் மக்களுக்கும் சிரமங்கள் குறையும் என அவர்கள் கூறினர்.